செயல்பாடுகள் மட்டுமல்ல, ஒரு செயல்பாட்டுடைய திட்டத்தை பார்க்கின்ற போது அந்த விஷயத்தை சரியாக செய்யணும். கரெக்ட் தான். அப்போ இந்த திட்டத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு பாதகமாக இருக்கலாம். அந்த பாதகமான செயல்பாடுகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்தேன் அவங்ககிட்ட. இந்த ஒரே ஒரு விஷயம், 8ஆம் இடம் ராகு, அந்த லக்னாதிபதி ராகு கேது, லக்னாதிபதியோட சனி, இதெல்லாம் தொடர்பு ஏற்படும் போது தான் நாம் ஒருவரை ஏமாற்றுவதற்கு அல்லது ஏமாற்றப்படுவதற்கு காரணமாக இருக்கிறோம். அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் போக வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி 8ல் மறைஞ்சு ராகு சனி தொடர்பு அதனுடைய சாரத்தை பெற்றால் நிச்சயமாக அந்த தேவையற்றவர்களோட பழக்கம், தேவையற்றவர்களோட நட்பு ஏற்பட்டு சிறைவாசம் போகிறது, நட்பு ரீதியாக அந்த போதைகளுக்கு அடிமையாகிறது, சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தருடைய குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறது, இதையெல்லாம் சந்திச்சிருவீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி நிலைப்பாடுகளில் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் அடிக்கடி துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணிவிட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். அந்த மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது. நிறைய இடங்களில் இந்த பாதிப்புகளை நாம் பார்த்துருக்கோம். இந்த பாதிப்புகளை வர்றதுக்கான காரணமும் அதுவாக தான் இருந்திருக்கு. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம்னு கேட்டிருக்கீங்க. துலா ராசியை பொறுத்தளவில் இப்போதைக்கு குரு பார்வையில் இருக்குது. சுவாதி நட்சத்திரமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது, ராகும் சாதகமாக தான் இருக்குது. அதனால் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துக்கு சூப்பர், நல்லாயிருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அடுத்தடுத்த காலகட்டத்தை நாம் கடந்து போவதற்கு முயற்சி பண்ணுறோம். நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் சரி தான், எதை நோக்கி பயணிக்கணும்னு நினச்சாலும் சரி தான், உங்கள் பயணம் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னாதிபதி லக்கண புள்ளி எங்கே இருக்குது அப்படிங்கிறத கவனமாக எடுத்துக்கோங்க. இந்த லக்கண புள்ளியும் லக்னாதிபதியும் ஒரு ஜாதகத்தில் பலமாகவோ பலகீனம் இல்லாமலோ இருந்துட்டால் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க, வாழ்வாதாரத்தில் ஜெயிச்சிருவீங்க, பொருளாதாரத்தில் ஜெயிச்சிருவீங்க. இந்த பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் தடை செய்யக்கூடிய அமைப்பு எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த 8, 6 லக்கணம். இந்த லக்னாதிபதி 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்மந்தப்படுகிற போதும், பாப கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுகிற போதும், ஒன்று மற்றவர்களால் நாம் ஏமாற்றப்படுகிறோம் அல்லது நாம் மற்றவர்களை ஏமாற்றுகிறோம், அந்த நிலைப்பாட்டுக்கு தள்ளப்படும். அந்த காலகட்டத்தை நோக்கி நீங்கள் பயணம் செய்கிறத நிறுத்துங்க. பொருளாதார ரீதியாக அடுத்தவங்களுடைய பொருளாதாரத்தை அபகரிக்கணுங்கிற எண்ணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, கண்டிப்பாக மாறும். நீங்கள் எப்போதுமே ராகு என்பது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும், கேது என்பது ஒரு சுருக்கம், ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே நீ இதுக்குள்ளே தான் வாழணுங்கிற ஒரு முறைப்பாட்டை உருவாக்கிடும். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா கேது கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல லக்னாதிபதியோட தொடர்புட்டிருப்பார். அப்போ இந்த 2ஆம் இடம் தொடர்புட்டாலோ லக்னாதிபதியோட தொடர்புட்டாலோ நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரங்கிறது சுருக்கமாக இருக்கும். ராகு என்பது பிரம்மாண்டத்தை கொடுக்கும். லக்னத்தில் இருந்தாலும் சரி, அது 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்துல இருந்தாலும் சரி. 8ஆம் இடத்துல ராகு இருந்து 8ஆம் இடத்துடைய திசையோ அல்லது ராகு திசையோ நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாம் ஒரு பெரிய பொருளாதாரத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு பெரிய விஷயத்தில் போய் மாட்டிக்குவோம். தேவையில்லாத சிக்கலில் மாட்டி தான் சிரமத்தை அடையக்கூடிய வாய்ப்பு கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால் பெரும்பாலும் லக்கணத்துக்கு 8ல் ராகு உட்கார்ந்தோ அல்லது 8ஆம் இடத்துடைய திசையோ நடக்கிற போது ரொம்ப கவனம் தேவை. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் எனக்கு இந்த விஷயத்தை சரி பண்ணி தரோம்னாங்க, அதுக்காக நான் செயல்பட்டேன் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்கள் தயவு செஞ்சு போயிடாதீங்க. பொருளாதார நெருக்கடிலையும் பெரிய சிக்கல் நம்ம 8ஆம் இடத்துடைய திசையோ 6ஆம் இடத்துடைய திசையோ புத்தியோ நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டம் ரொம்ப கவனம் தேவை. இந்த லக்னாதிபதி பலமாக இருக்கிறார். ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவுல 8ஆம் இடம் 6ஆம் இடத்தை விட லக்னாதிபதி பலமாக அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா நமக்கு பயம் இல்லை, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது, எங்கேயுமே போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 8ஆம் இடம் பலமாக இருந்து லக்னாதிபதி பலம் குன்றி இருந்தால் நிச்சயமாக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில், நாம் எடுக்கக்கூடிய விஷயங்களில் தடை தடங்கள் தாமதம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அடுத்த கட்டத்தை நகர்த்துறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் இருக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அப்போ இந்த 8ஆம் இடம் இருக்குது சார், எனக்கு வேலை, இப்போ 8ஆம் இடத்தினுடைய தசை நடக்குது அல்ல 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்துடைய தசை நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் புதிய தொழில் துவங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, ஒரு புதிய முயற்சிகள் பண்ணுறது, அதெல்லாம் நிறுத்திட்டிங்கன்னா மாறிடும். இந்த காலகட்டத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா மாறிடும். நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் செயல்பாடுகளில் திட்டங்களில் ஜெயிக்கணும்னா 8ஆம் இடம் 6ஆம் இடம் திசையில் எதையும் செய்ய வேண்டியது இல்லை. அஜிதா, தூத்துக்குடி, கணவர் ராம்துரை. குழந்தை பாக்கியம் எந்த மாதம் இருக்குன்னு நீங்கள் கேட்டுறீங்க. குழந்தை பாக்கியம் அப்படின்னா 2 பேருடைய ஜாதகத்தையும் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, பார்க்கலாம். இது ஈஸியாக பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை. அதனால் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க, நான் பார்த்து உங்களுக்கு தகவல் சொல்கிறேன்.